ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சூப்பரான ஒரு பொங்கல் கொண்டாட்டம் ஆஃப் 2026 எங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட டான்ஸ் கிளாஸில். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சுங்க அன்றைக்கி டே. நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock போனோம். அது வரைக்குமே மழை தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனோடனே என்னவோ எங்கள் நேரம் மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. நாங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக போச்சு. போன உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் தான் வச்சாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே காமனாக ஒரே ஒரு பொங்கல் வச்சு குலவெல்லாம் போட்டாங்க பசங்க எல்லாம். பாருங்களேன், குட்டி குட்டியாக அழகாக க்யூட் லிட்டில் பிரின்ஸ் மாதிரி இருக்குங்கல்ல. ஸோ எல்லாம் வேஷ்டி சட்டை, பட்டுப்பாவோட சட்டை, ஆல் ட்ரெடிஷ்னல் வியர் தான். ஈவன் பேரண்ட்ஸுமே வந்துட்டு எல்லாருமே ட்ரெடிஷ்னல் வியரில் தான் வந்தோம். அண்ட் பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கோல போட்டி காம்படிஷன் மட்டும் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய காம்படிஷன் அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ எங்களோட கோலம் நாங்கள் 5 members இன்ன டீம்னு சொல்லி ஒரு 3 டீம் நாங்கள் கோலம் போட்டோம். ஸோ இது என்ன தீம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நாங்கள் போட்ட கலர்ஃபுல்லான அழகான கோலம். ஸோ எங்கள் கோலமும் செகண்ட் ப்ரைஸ் வாங்குச்சு. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. ஸோ என்னோடய கோலம் போடுற டீம் இவங்க தான். இவங்க 4 பேர் தான் என்னோடய டீமில் இருந்தாங்க. இது நம்ம அப்போசிஷன் டீம் போட்ட கோலம். இதுவும் இன்னொரு கோலம் பொங்கல் பானை கரும்பெல்லாம் போட்டு அவங்களும் ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ எதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ இதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா கோலமுமே சூப்பராக இருந்துச்சு. ஜட்ஜஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எந்த கோலத்துக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே பார்த்தா என் பையன் அவன் ஃப்ரெண்டும் ஸ்டேஜில் ஏறி ஒரே ஆட்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுக்கு இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கலந்துக்கிட்ட 2 கேம்லேயுமே நம்ம ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் ப்ரோக்ராமில் டான்ஸ் இல்லைன்னா எப்படி? ஸோ எங்கள் மாஸ்டர் எல்லா பசங்களையும் நிற்க வச்சு ஒரு ஆட்டம் போட்டார். ஸோ பசங்க எல்லாமே க்யூட்டாக அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிச்சுங்க. ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்ததுங்க பிள்ளைங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கெல்லாம் பசங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்போஷர் தான் சொல்லணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்கூலு, டியூஷன், எக்ஸாம், படிப்பு அப்படியே அந்த பசங்களுக்கு டைம் ஓடிடுது இந்த காலத்து பசங்க. ஸோ ரொம்ப வெளியே போய் எக்ஸ்போஷரே கிடையாது. ஸோ அந்த காலத்தில் நம்ம பொங்கலுக்கு நிறைய கிராமத்துக்கு போவோம், வில்லேஜஸில் போய் கொண்டாடுவோம், அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவோம். ஸோ இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டே மாறி போச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போங்க. எல்லாத்துலேயுமே கண்டக்ட் பண்ண வைங்க. நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீட்டிலே பசங்களை போட்டு டம்ப் பண்ணாமல் நிறைய பேரோட இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அதே மாதிரி மாஸ்டர் கடைசியாக ஒரு குத்தாட்டம் போட்டார். என் பையனும் அவன் ஃப்ரெண்டும் விளையாட்டு நிப்பாட்டவே இல்லைங்க. அது முடிச்சுட்டு அப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நடந்தது. ஸோ நான் வாங்கின 2 ப்ரைஸ் இதுதான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.